அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ கம்மிங் 16th வந்து லாஸ்ட் டேட். ஸோ இந்த 16ஆம் தேதிக்குள்ள அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட் இன்னமும் அப்ளிகேஷன் வந்து டேட் இருக்குன்னு நினச்சிட்டு இப்போ கூட நேற்று கூட ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணுறாங்க, சார் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாரும் அப்ளிகேஷன் கம்பல்சரி போட்டுக்குங்க. அப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லையும் ஜாயின் பண்ண முடியாது, மேனேஜ்மெண்ட்டில் கூட நீங்கள் போயிட்டு பிரைவேட் காலேஜ்லையும் ஜாயின் பண்ண முடியாது. அதை முக்கியமாக பார்த்துங்க. ஸோ அப்ளிகேஷன் இஸ் வெரி மஸ்ட். எல்லாருமே அப்ளிகேஷன் கம்பல்சரி போட்டுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அவங்க என்ன புது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகேங்களா, இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து யார் யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாருமே பாருங்க. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கேண்டிடேட் நேம் இருக்குது, டேட் என்னைக்கு நீங்கள் கோயம்புத்தூர் வரணும் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க, எந்த டைம் செஷனும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது எதுக்குன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன். யார் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த 17ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளியராக மெயில் அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா, டிஎன்யூஎஸ் சைட்லேருந்து உங்களுக்கு இது போல் மெயில் வந்திருக்கும். இந்த மெயில் வந்து உங்களுக்கு மெயில் பாக்ஸ், அதாவது உங்களுக்கு இன்பாக்ஸில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸ்பேம் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்பேம் பாக்ஸில் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டிஎன்லேருந்து வர மெயில் வந்து நேராக இன்பாக்ஸ்க்கு வராமல் ஸ்பேம் பாக்ஸில் போயிடுது. ஸோ அது ரெண்டையுமே எப்பயுமே செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா, உங்களோட சர்டிஃபிகேட் அண்ட் ஆல்சோ எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் 10th 12th உங்களோட டிசி. ஓகேங்களா, டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதை எல்லாத்தையுமே நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 17ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி அந்த டேட் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக போகணும். ஓகேங்களா, வித் உங்களோட ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அதை எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அது இல்லாமல் நீங்கள் என்ன ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் தான் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, அது இல்லாமல் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட் எல்லாருமே எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட காமிங்க. எது இம்பார்ட்டனோ அவங்க அதை கிளியராக எடுத்துப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ எதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகும்னு நினைக்காதீங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் கிளியராக எடுத்துக்கோங்க. எங்கே போகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அண்ணா ஆடிட்டோரியம். ஓகேங்களா, அண்ணா ஆடிட்டோரியம் கோயம்புத்தூர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருக்கு தான் நீங்கள் எல்லாருமே போகணும். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் போகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது இல்லாமல் ஓகேங்களா, ஸோ எவ்வளோ சீட் சார் நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ப்ரௌச்சரில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரௌச்சர்லேயே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க, நமக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 சீட்டு. ஓகேங்களா, ஈச் டிகிரி. ஓகேங்களா, ஈச் டிகிரி ப்ரோக்ராம் இன் ஆல் கான்ஸ்டுவன்ட் காலேஜஸ். ஓகேங்களா, ஒவ்வொரு சீட்டு, அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குதா அதுக்கு ஒரு சீட்டு, கோயம்புத்தூருக்கு ஒரு சீட்டு, மதுரைக்கு ஒரு சீட்டு, அதாவது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு சீட்டு, அதே போல் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் சார் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, ஸோ 20 சீட்ஸ் வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20 சீட்டுக்கு தான் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 637 பேர் வந்து நமக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த 637 பேரில் 20 சீட் தான் வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு இருக்குது. அப்போ அந்த டாப்பில் இருக்க 20 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எடுப்பாங்க. மீதி இருக்கவங்களாம் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரலுக்கு கன்வெர்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நார்மல் ஜென்ரலுக்கு கன்வெர்ட் ஆகிடுவாங்க இந்த டாப்பில் இருக்கவங்க மட்டும். அதனால கண்டிப்பாக டாப்பில் இருக்கவங்களா இருக்கட்டும், நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கனாலே நீங்கள் நல்ல ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்லேயோ இல்லை நேஷ்னல்லையோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைச்சா எங்கே நீங்கள் கோயம்புத்தூரில் படிக்கலாம், உங்களுக்கு இல்லைனா மதுரையில் படிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நிறைய இருக்குது. ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ன்றது ரொம்பவே நமக்கு ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் நம்மளால் போயிட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜில் படிக்க முடியும். அதுக்கு தான் எப்பயுமே சொல்கிறது, டிசபிலிட்டி பர்சனுக்கு பாருங்கள் 125 சீட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 20 சீட் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 18 சீட் இருக்குது, 7.5 ரிசர்வேஷன். ஓகேங்களா, 463 சீட்டு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இவங்க 7.5 ரிசர்வேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஃபீஸே எதுவுமே கட்ட வேணாம். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் எதுவும் கட்ட வேணாம். கவர்மெண்ட் ப்ரைவேட்லையும் அது போல தான். அதே போல் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்
அக்ரிகல்ச்சர் மட்டும் படிச்சிருப்பாங்க 12th அது ஒரு 246 சீட் இருக்குது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது இல்லாம பாத்தீங்கன்னா சோ எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க இண்டஸ்ட்ரியல் கோட்டா இருக்குது, அது இல்லாம NRI கோட்டா இருக்குது. சோ இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டால ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கட் ஆஃப் 150 இருந்தாலும் சரி 160 இருந்தாலும் சரி உங்களால கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் கேம்பஸ்ல படிக்க முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டால நமக்கு கட் ஆஃப் கம்மியா இருந்தாலும் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல போயிட்டு படிக்க முடியும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டா சம்பந்தமா ஏதாவது டீடைல் வேணும் சார், எனக்கு கட் ஆஃப் கம்மியா இருக்கு, ஆனா நான் படிச்சா கோயம்புத்தூர்ல தான் படிப்பேன், மதுரையில தான் படிப்பேன் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தாராளமா பயன்படுத்திக்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும்னா இமிடியேட்டா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபுல் டீடைல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க வில்லிங் இருந்தா நீங்க இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா இப்போ கூட நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தா கூட நம்ம ஜெனரல் டு இண்டஸ்ட்ரியல் கோட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு கொடுத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video.